ஒவ்வொருக்கும் பாரம் கொடுத்துருக்கிறார். எனவே இதை நான் பார்க்குறேன், ஒரு குடும்பமாய் பார்க்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய ஊழியம் அல்ல. நான் இங்கே இல்லைனாலும் அந்த இடத்துல இந்த பகுதியை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் இங்கே ஆட்களை கொடுத்துருக்குறான். இந்த தொண்டை கட்டிடுச்சு, நானும் என்னென்னவோ போட்டு சரி பண்ணுறேன், எல்லாத்தையும் போட்டு சரி பண்ணி 2 நாளைக்குள்ளே எந்திரிச்சிடணுன்ட்டு அது இதுன்னு போட்டு எல்லாம் சரி பண்ணால் ஓப்பன் ஆகவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கூட்டம் நடத்தி ஆகணும். இந்த கிறிஸ்மஸில் நான் மைக்கை பிடிக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி மைக்கை பிடிச்சி கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அப்போ அதான் நினச்சேன், நான் ஒரு ஓரமாக போயிட்டு லேப்டாப் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு மூலையில் உட்காந்து எந்திரிக்க கூடாதுடா, இந்த இடத்த விட்டுறவே கூடாது. கடைசி வரைக்கும் நான் எந்திரிக்கவும் இல்லை, லேப்டாப்பை விடவும் இல்லை. இவங்க பார்த்தா மைக்கை பிடிச்சி கலக்குன்னு கலக்குறாங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிறார். பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. திருச்சபை வளரணும். ஒரே ஆள் தான் இங்கே நின்றுட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தரும் எழும்பி செய்யணும். கிராமங்களுக்கு போவோம், ஒவ்வொருத்தர் வீடாக நம்ம எடுப்போம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த வருஷத்தில் சில தீர்மானங்களை எடுக்க போகிறோம். அதில் இது ஒன்று, நிறைய ஹோம் செல்ஸை உருவாக்க போகிறோம். நிறைய பகுதிகளில் நம்ம முதல்ல கார்த்தி வீட்டில் ஹோம் செல் ஓப்பன் பண்ணது தான் கிறிஸ்மஸ் சபைக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம கிளை சபையில் உருவாக்க போகிறோம். நிறைய இடத்துல ஹோம் செல்ஸ் உருவாக்க போகிறோம். வரும் நாட்களில் செய்ய போகிறோம். பாரங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். இது என்னுடைய கடைசி நாளாக இருந்தாலும் நான் படுக்கையில் இருக்க மாட்டேன்னு சொல்லி 3 அட்டாக் வந்த ஒரு நபர் சொல்கிறாருன்னா, நம்ம ஏன் நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது? நம்ம கடைசி நாள் எங்கேயோ இருக்குது. ஆனால் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் வாழ வேண்டும். நேற்றே கடந்து போன நாளில் கர்த்தருக்காய் நான் என்ன செய்தேன், திருப்தி நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்மை நடத்துவார். புது வருட ஆராதனைக்கு வாங்க. அடுத்த வாரத்துலேருந்து சண்டே கிளாஸ் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு சண்டே கிளாஸ் நடைபெறும். பிள்ளைங்களாம் ஆர்வமாக இருக்காங்க. கிறிஸ்மஸ் டைமில் வந்த பிள்ளைங்கள்லாம் எப்போன்னு காத்துட்ருக்காங்க. எனவே டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் ஆகணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொருத்தர் எடுக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஒருத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. வாலிபர்களை நாம் பார்த்து சந்தித்து பேச வேண்டும். இதுக்கு நம்ம ஒருத்தர் வாலிபருக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆஃபர் எப்போ வரும் தெரியுமா? கொஞ்சம் நபர்களாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஆஃபர் வரும். சபையில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டிய. அப்போது நான் இன்றைக்கி ஒரு பொறுப்பு செஞ்சுருக்கேன், நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்தால் கொடுத்துருவீங்களான்னு இல்லை. யார் முன்னாடி எடுத்தாங்களோ அவங்க தான் நிலைத்துன்னு இருப்பாங்க. இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஒரு பொறுப்பை எடுத்து அது சரியாய் செய்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அர்ப்பணிப்பு வேண்டும் நமக்கு. தேவன் அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். அர்ப்பணிப்புள்ளவர்கள் மட்டும்தான் நிலைக்கிறாங்க. நம்ம செய்தியில் அதை பார்க்க போகிறோம். எனவே உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த பூமியில் ஓடி 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 உழைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் உயர்றது கஷ்டம். பொருளாதாரத்தில் உயர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. அரௌண்ட் 7%, 5 to 7% இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் எக்கனாமிக்கெலாம் இன்க்ரீஸ் ஆகும். இந்திய நாட்டில் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மாதிரி. இந்தியாவில் பணவீக்கம் 7 மடங்கு குறையவும் செய்யுது. அதாவது குறையுது, அதிகமாகுது இல்லைன்னா குறையுது. இந்த வருஷம் நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த 100 ரூபாவோட மதிப்பு 100 ரூபா கிடையாது, 93 ரூபா, 94 ரூபா தான். ஏன்னா விலைவாசி ஏறுது, பணவீக்கம் குறையுது. அப்போது பொருளாதாரத்தில் நம்மளால் உயர்ந்துட முடியாது. நிறுவனங்கள் இயர்லி இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒரு சின்ன தொகையை தான் போட முடியும், அவ்வளோதான். ஆனால் ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்தில் வரக்கூடியது. நம்முடைய பணமோ நம்முடைய பொருளாதாரமோ நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு போதுமானதாக இருக்கவே இருக்காது, என்றைக்குமே இருக்காது. எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அவங்களுடைய தேவையை சந்திக்கிற அளவுக்கு அந்த பொருளாதார தேவை இருக்காது. ஆனால் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பவர் கர்த்தர், குறைவில்லாமல் நடத்துகிறவர் கர்த்தர். எனவே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வரும் வருடங்களில் நிறைய தீர்மானங்கள் எடுப்போம், கர்த்தர் நடத்துவார். இந்த வருஷமும் நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம், அது செய்ய முடியாமல் தவறி இருப்போம். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு திரும்ப நம்ம எழும்பி கட்டுவார். அல்லேலூயா. நம் செய்தி இன்னும் நிறைய போவோம்.
வாசிப்பு ஒரு வசனத்தை மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட். முடிவு பரியந்தம் வரைக்கும் நிற்கிறது தான் டஃப்பு. நிறைய பேர் ஒரு ரேஸில் ஓப்பனிங்கில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. மாரத்தான் ஓட்டம் பார்த்துருக்கீங்கள? ஓடும்போது எத்தனை பேர் ஓடுவாங்க? முதன்னு ஓடுவாங்க. போகிறவங்களாம் என்ன ஆகும் தெரியுமா? அங்கங்கே கலந்துகிட்டே போயிட்டு ஃபினிஷ்னு அங்கே இருக்கும் ஒன்று. அங்கே மாரத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸுன்னு தர மாட்டாங்க. ஃபினிஷ் யாரோ அவங்களுக்கு தான் டைட்டில். அங்கே ஃபினிஷ்னு ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. அங்கே போய் இவங்க வந்து போனால் எல்லாருக்கும் பதக்கம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்களும் கொஞ்சம் கனப்படுத்துவாங்க. ஆனால் தோஸ் ஆர் ஃபினிஷ் தே ஆர் வில் பி ரிவார்டட். ஏன்னா ஒரு கடினமான பாதை, கடினமான இலக்கு, போகிற வழிகள் எல்லாம் வித்தியாசமானவைகள். இப்படி இருக்கும் பொழுது முடிவு பரியந்தம் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படுவான்னா பாதுகாக்கப்படுறது, காக்கப்படுவது. நம்ம ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம். ரட்சிப்பு அடைந்தவர்களெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னைக்கு எல்லாரும் உறுதியாக நிற்கிறான்னா இல்லை. ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க, அறிக்கையிடுறாங்க, தேவனிடத்தில் பின்வாங்கி போடுறாங்க. உடன்படிக்கை பண்ணுறவங்க, திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணுறவங்களே இன்றைக்கி என்ன ஆகுது? விவாகரத்துகள் ஆகுது. உயர்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் கணவனும் மனைவியும் உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கையும் மீறிடுது. அப்போது தேவனிடத்தில் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்கிறாங்க, ஆனால் விட்டுட்டு போயிடுறாங்க மனிதர்கள். அந்த வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தம், இன்னைக்கு தலைப்பு அதுதான், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன். கர்த்தருடைய நாமத்தில் ஒரு சாட்சியா இந்த வருஷம் தொடங்கும் போது, இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது நான் கர்த்தரிடத்தில் ஒரு கேட்ட கேள்வி தான், எல்லா சண்டையும் என்னால் நிற்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. வேலையில் இருக்கிறதால எல்லா சண்டையும் என்னால் நிற்க முடியாது, நான் கண்டிப்பான முறையில் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு. எரேமியா 4:1 திடீர்னு ஆண்டவர் உள்ளத்தில் காட்டினார். அது என்ன வசனம்னு எனக்கு தெரியாது, போட வேண்டாம், போடுறதுனா ஓகே போடுங்க. இனி நீ அலைந்து திரிவதில்லைன்னு ஒரு வார்த்தை, அது ஒரு பெரிய வசனம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை, இனி நீ அலைந்து திரிவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்த எரேமியா 4:1 எடுத்து பார்த்தா இந்த வார்த்தை தான் வந்துச்சு, இனி நீ அலைந்து திரிவதில்லைன்னு சொல்லி. மேலே என்ன வசனம்னு கூட எனக்கு தெரியல. இந்த வார்த்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்மளால் சண்டே நிற்க முடியும்னு சொல்லி, எல்லா ஞாயிற்றுக்கிழமை நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை தொடங்கணும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிற்கக்கூடாதபடிக்கு நிறைய போராட்டங்களும் வந்தது, நிறைய ஆஃபர்ஸும் வந்துச்சு. ஆஃபர்ஸ், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா பயங்கர பேர் புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும், பத்திரிகையிலெல்லாம் வருவீங்க, நல்ல உங்களுடைய நிறுவனம் நல்ல ஒரு உயர் நிலைமைக்கு போகிறதுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு. நோ, ஒரே வார்த்தை. சில இடத்துல நிற்க வேண்டிய கட்டாயத்தின் பொறுப்பு வந்தது, வேண்டாம், அதனால் வரக்கூடிய பல கோடி ரூபாய் ஆனாலும் எனக்கு வேண்டாம், அது எனக்கு நட்டம் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக அதெல்லாம் விட்டாச்சு. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை நிலை நிற்கும்படியாக செய்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய பலன் நம்மை நிலை நிற்க செய்திருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஆராதனை வரைக்கும், கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தருக்காக நிலை நிற்பதற்கு தேவன் பலன் தருவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஓடுவதற்கு தேவன் பலன் தருவார். நம் வாழ்க்கையில் தேவனுக்கென்று நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், வேதத்தை படித்து முடிக்கிறேன்னு சொல்லி, ஆரியாமலேருந்து பஞ்சாங்கமும் தாண்டறதுக்குள்ள முக்கியிருப்போம். இல்லை முக்கியம் வந்தால் 6 மாதத்தில் ஏதாவது விட்டுருப்போம். சோர்வுகள் வந்திருக்கலாம், வேலைகள் வந்திருக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்திருந்தாலும்
நம்ம வந்து விழுந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த வருஷத்தில் திரும்ப எழும்பி கட்டுவோம். நியூ இயர்லேருந்து நம்ம என்னென்ன தொடங்குகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். அடுத்த வருடத்தில் கடைசி 6ஆம் நாளில் கர்த்தர் சாட்சி சொல்லும்படியாக நம்ம வைப்பார். வந்த பிறகு நான் சொல்லலை, நியூ இயர் தொடங்கின பிறகு சொல்ல, அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு முன்பதாக கொடுக்குறார். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறதுக்கு தேவன் பலன் தரப்போகிறார். இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் திருச்சபையின் மூலமாக ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலன் தரப்போகிறார். நீங்கள் தேவனுக்கென்று என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்பதை திட்டமிடுங்கள். புது வருடத்திற்குள்ளே நாம் போவதற்கு முன்பதாக சில திட்டமிடுதல் அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி வரைக்கும் நிலை நிற்பதற்கு நமக்கு ஒரு சில காரணிகள் தேவை என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது என்ன தேவைன்னா, ஒரு தெளிவான தரிசனம் வேண்டும். தரிசனத்தை எழுதிவை. முதலாவது காரியம், உன்னுடைய தரிசனத்தை எழுதிவை. நீ என்ன செய்ய போற, நீ என்ன பண்ண போற இந்த வருஷத்துல, ரைட் டவுன். ஒரு பேப்பர், ஒரு டைரியோ, இதுக்காக காசு போட்டு ஒரு நல்ல காஸ்ட்லியான டைரி தான் வாங்கணும்னு சொல்லிலாம் அவசியம் இல்லை. உன்னோட ஃபோனில் இல்லை ஒரு பேப்பரில் ஒரு சார்ட்டில் ஏதோ முதல்ல உன்னோட தரிசனத்தை எழுது. லிஸ்ட் அவுட் யுவர் விஷன், ட்ரா த டெஸ்டினி. நீ என்ன செஞ்சு முடிக்க போகிற அப்படின்றத வாசிப்பு. ஒரு வசனம், ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனங்கள் தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்வதில்லை, அது உன் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போவது கிடையாது. 2026 தேவன் உன் வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்ய போகிறார், நீ தேவனுக்காக என்ன காரியங்களை செய்ய போகிறாய் என்பதை தேவன் எழுத சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இதெல்லாம் எனக்கு நிறைவேற்ற போகிறார், அந்த விசுவாசத்தோடு எழுதுங்க. நான் கர்த்தருக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன், அந்த விசுவாசத்தோடு நான் செய்து முடிப்பேன் அப்படின்ற விசுவாசத்தோடு உன்னுடைய தரிசனத்தை எழுதி வை. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார். they will be perish. தரிசனம் இல்லாத சபை வளராது. நமக்கு தேவன் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். நாம் இன்னும் அநேகரை சந்திக்கணும், ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும், கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் கொடுத்துருக்கிறான். நானும் அதை ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் பேஸ் பண்ண போகிற வருஷம் முழுக்க அது நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கணும், நம்முடைய தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். தேவ பாதத்தில் இந்த இருக்கிற சில நாட்களில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. ஜெபிக்கும்போது தரிசனங்களை தேவன் கொடுப்பார். ஆமாம், என்னத்தை தான் செய்கிறது, எதுதான் யோசிச்சு பண்ணாலுமே கொஞ்ச நாள் தான் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் விட்டுறது. நமக்கு 1000 வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. தேவ பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. உட்கார்ந்த உடனே ஆண்டவர் திட்டங்களை தர மாட்டார். ஆவியோடு ஒன்று செய்யும்போது தேவன் பேசுவார். நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். ஒவ்வொரு காரியமாக தேவன் பேசும்பொழுது எழுதி வைங்க. இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் செய்ய போகிறோம், இது நான் எப்பயோ செய்கிறது சொல்ல, இன்றைக்கே தொடங்குவோம். புது வருடத்திற்கு முன்பதாக, புது வருட ஆராதனைக்கு முன்பதாக இந்த காரியத்தை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்களை எழுதி வைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தரிசனங்களை எழுதி வைங்க. இந்த தரிசனத்தை எழுதுவதோடு அதற்கான கால நிர்ணயத்தையும் எழுதுங்க. அதற்கான கால நிர்ணயத்தையும் எழுத வேண்டும். இதை இத்தனை நாளுக்குள்ள முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கால நிர்ணயத்தை எழுதுங்க. இது இத்தனை நாளுக்குள்ள, இத்தனை மாதங்களுக்குள்ள, இத்தனை வாரங்களுக்குள்ள இதை நான் முடிப்பேன் அப்படின்றதையும் அங்கே பிராக்கெட்டில் போடுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் தேவை. உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும், 2026 நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்து முடிக்க போகிறேன்,
எது என்னுடைய பிரதான காரியமாக இருக்க போகிறது என்பதை நீங்கள் கேட்டவுடனே சொல்லும் அளவிற்கு இருக்க வேண்டும். பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துங்க. தேவன் ஃப்ளோவாக பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துங்க. ஸ்தோத்திரம். எனவே அந்த தரிசனம் ஒரு நாள் வீண் போவது இல்லை. ஜெயா கொஞ்சம் போய் பார்த்துக்க ப்ளீஸ். அந்த உள்ள ரூம் மேனுஃபேக்சர் ரூம் கூட ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் தரிசனங்களோடு சேர்த்து ஒரு கால நிர்ணயத்தையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த காலத்திற்குள்ளே இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்கிறேன். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன். தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறேன். எழுதக்கூடிய காரியங்கள் சாதாரணமாக செய்து முடிக்கிற காரியங்களை எழுதாதீங்க. ஏதோ நம்மளால் கொஞ்சம் முடியும் அப்படின்றதால நமக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டிஸோ அந்த காரியங்களை எழுதாதீங்க. கர்த்தருக்கு என்ற அசாதாரணமான காரியங்களை எழுதுங்க. ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் எழுதுங்கள். தரிசனமாக வைங்க. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நம்முடைய மூளைக்கு அது எட்டாவதாக இருக்கலாம், மனுஷனுக்கு அது எட்டாவதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு அந்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அசாதாரணமான காரியங்களை இந்த 2026 நீங்கள் நடப்பிப்பீர்கள். தேவனுக்கென்று பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை செய்ய பாருங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார். தரிசனங்களை எழுதி வைங்க. அல்லேலூயா. காலத்தை நிர்ணயம் பண்ணுங்க. இன்னைக்கு இது 2 காரியங்கள் இல்லாதால் தான் ஜனங்கள் காத்தடிக்கிற பக்கம் போகிறாங்க, அலையடிக்க பக்கம் போகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் தரிசனம் ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நம்ம அதற்காக மட்டும்தான் செலவழிப்போம். நேரத்தை வீணடிக்கவே மாட்டோம். இன்றைக்கி சும்மா டைம் பாஸுக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கி டே என்ன பண்ணலாம், என்ன பண்ணன்னு தெரில, சும்மா டைம் பாஸுங்க எங்கேயா போயிட்டு வரலாம். டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குன்னா அவங்க இன்னும் தரிசனம் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு டைம்லாம் சுத்தமாக கிடைக்கல, டைமே கிடைக்கல. உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லெட் ஸ்பெண்ட் மணி பர்ச்சேஸ் த டைம் அப்படின்வாங்க. காசை செலவழித்து நேரத்தை வாங்குறதான். எப்படின்னா, ட்ரெயினில் இங்கேருந்து போகிறது ஒரு நாள் ஆகுதா, ஒரு நாள் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தணும். அப்படின்னா எதில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ஒரு நாள் ஆகக்கூடிய பிரயாணம் 1 மணி நேரத்தில் முடியுது. அப்போ அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஃப்ளைட் சார்ஜ் கூட. அப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பண்ணுறாங்க. நான் என்றைக்குமே டேயில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் ஏர்லி மார்னிங்லேருந்து ஒரு 2 hours 3 hours முடிச்சிடணும். ஒரு டே ஃபுல்லாக காலையில் ஒரு அஃபிஷியல் டைம் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் ஒரு ட்ராவல் அப்படி நான் பண்ணதே கிடையாது கடந்த சில வருஷங்கள். ஏன்னா அந்த நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் ட்ராவலில் லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு சொல்லி முன்னாடியே திட்டமிட்டு அந்த நேரத்தில் அந்த வேலைகளை அந்த நேரம் வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக. எனவே இந்த திட்டமிடுதலும் கால நிர்ணயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்ததானால் அவன் நிறைய காரியங்களை அவன் வாழ்க்கையில் செய்து முடித்து கொண்டே போவான். அவன் வெற்றியாளனாய் காணப்படுவான். இன்னும் அநேக எதிர்கால திட்டங்களை வகுத்து கொண்டே இருப்பான். கர்த்தர் அவன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். இதுதான் வெற்றியின் ரகசியம், உயர்வுக்கான வழி. உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் இல்லைன்னா நம்ம வாழ்கிறது வீணானது. தரிசனம் இருந்தும் கால நிர்ணயத்துக்குள்ள நம்மளால் நிறைவேற்ற முடியலன்னா வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆனால் இது 2த்தையும் சரியாக செய்கிறவன் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னொரு ரகம் இருக்குது, இன்னொரு காரியம். நான் சொன்னேன், இந்த தரிசனத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு கால நிர்ணயம் சொன்னேன். கால நிர்ணயத்தோடு காரணங்களை சொல்வதை தவிர்க்க வேண்டும். காரணங்களை சூழ்நிலைகளை சாக்கு போக்கு காட்டுவதை தவிர்க்க வேண்டும். எனக்கு இது நடந்துருச்சு அதனால் நான் செய்யலை,
நான் அங்கே மட்டும் இருந்திருந்தேன்னா அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். நான் இவங்க வீட்டில் பிள்ளையா பிறந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் ஓஹோன்னு வந்திருப்பேன். நான் பிறந்தது இந்த வீட்டில். நான் மட்டும் அந்த ஊரில் இருந்தேன்னா அப்படி ஆயிருப்பேன். நான் மட்டும் இந்த தெருவில் இருந்தாலும் நான் அசைச்சிருப்பேன். இப்படி சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியல. கர்த்தர் தான் இன்னைக்கு நியமித்திருக்கிறார். இந்த குடும்பத்தில், இந்த தெருவில், இந்த வேலையில், இந்த பட்டணத்தில் நீ இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நியமித்திருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கால சூழ்நிலையில், இயற்கை சூழ்நிலையில் தேவனால் மாற்ற முடியும். ஆண்டவர் கடலை பார்த்து அதட்டினாரா இல்லையா? அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. எலியா ஜெபித்த பொழுது அக்கினி வந்ததா இல்லையா? சூழ்நிலை மாறிடுச்சு. மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், மழை பெய்யாது இருந்தது. சூழ்நிலை மாறுது. உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நிறைய பேர் நீங்கள் தான் சொல்கிறாங்க, கிரகம் சரியில்லை, 7.5 சனி பிடிச்சிருக்கு, இன்னும் இப்போதைக்கு எதுவும் கைகூடான்னு சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு வருஷம் போனோம், தள்ளி போனோம் அப்படின்ட்டாங்க. இப்படி தான் போனோங்க. எங்கள் வாழ்க்கையிலையும் ஜோசிக்காரன்ட்ட போகும்போதெல்லாம் சொல்லுவார், நான் சின்ன பிள்ளையார் பையனையும் கூட்டிகிட்டு போவாங்க, 7.5 சனி உங்கள் வாழ்க்கையில் 7.5 சனி நடந்துருக்கு, 7 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி முடிஞ்சுன்னா அடுத்து போனோம், மறுபடியும் இன்னொரு 7.5 சனி. எத்தனை 7.5 சனி தான் வந்துட்டுருக்கோம். இவங்க தான் அம்மா அப்பா இருக்காங்களே, இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் பெரட்டுவான், பெரட்டி பார்த்துட்டு 7.5 சனி அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, பரிகாரம்லாம் பண்ண முடியாது. என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோமோ அன்னிலேருந்து 7.5 சனி எங்ககிட்ட வரவே மாட்டேங்குது. வந்தால் அந்த 7.5க்கு ஒரு விடுவு காலம் கொடுத்துடலாம்ல. நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது, இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காங்க, காலம் சரியில்லை, இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் கை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாட்களை வீணடிக்கிற ஜனங்கள். நாட்களை வீணடிச்சுட்டு கடைசி நேரத்தில் போராடி எந்த பயனும் கிடையாது. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஒவ்வொரு நேரம் விலை மதிப்புள்ளது. நீங்கள் போய் பிஸ்னஸ் மேன்ட்டையும் இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன்ட்டையும் போயிட்டு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தோட அருமையை சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த 7.5 சனியும் தெரியாது, ராகு காலமும் தெரியாது. போன வாரம் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டாஃப் ஒருத்தர் போயிருக்காரு. டாக்டர் காலையில் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். இன்ஃபார்ம் பண்ண உடனே சரி போய் அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனால் சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அவர் 2-3 கேஸ்லாம் முடிச்சுட்டு போக 5 மணி ஆயிடுச்சான். 5 மணி போனோன்னா அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, மணி இப்போ ராகு காலம், நாளைக்கு காலைல வாங்க. கடைசி வரைக்கும் போட விடலையே மனுஷன். பையன் குட்டி பையன், அவன் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கான், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ வராதிங்க, நாளைக்கு வாங்க, ராகு காலத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படியும் ஜனங்க இந்த காலத்தில், நவீன காலத்தில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மூடத்தனம்னு சொல்லி. ஒவ்வொரு நேரமும் எவ்வளோ முக்கியமானது. எவ்வளோ நேரமும் நமக்கு திரும்ப வரப்போகுதா? கிடையவே கிடையாது. காலத்தையும் சூழ்நிலையும் சாக்கு போக்கு சொல்லுகிறவன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பான். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன் தான் ஞானவான். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன் தான் வளருகிறவன். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. அல்லேலூயா. நான் வீணாக போயிட்டு எங்கேயுமே சுற்றுறதே கிடையாது. வீணாக போய் சுற்றுற அளவுக்கு நேரமும் கிடையாது. இரவு தூங்குகிற நேரமும் நமக்கு போதுமான அளவு தூங்கினா போதும். உடம்புக்கு பாதிப்பு வராத அளவு தூங்கினா போதும். ரொம்ப நேரம் தூங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கி நிம்மதியாக எந்திரிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. மித்த நேரத்தை, அந்த தூங்கு வீணாய் போகிற நேரத்தை புதிதான காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிறது அதுதான். சூழ்நிலைகளையும் காரணங்களையும் காட்டி அப்படி தரிசனத்தை தள்ளி போட்டுறக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை அந்த ஒவ்வொரு நாளும், ஒருவேளை வேலை பளு அதிகமாக இருக்கலாம், நிறைய வேலை பளுனால நிறைய வேலை வெளியே போயிருக்கணும், மக்களை பார்த்துருக்கணும், அது மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு முறையாவது நீங்கள் நிர்ணயித்த அந்த இலக்குக்கு ஒரு முறையாவது அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க, அதை டச் பண்ணிவிடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு முறையாவது உங்களுடைய தரிசனத்தை உங்களுடைய சிந்தையில் கொண்டு வந்து அந்த செயலில் செய்யாமல் தூங்க போகாதீங்க. தூங்குறது கூட கொஞ்சம் லேட்டாக போகலாம்.
11 மணி 12 மணி நான் தூங்குறேன், 1 மணி நான் தூங்குறேன்னாலுமே அந்த 1 மணிக்கு முன்னாடியாச்சு ஒரு 10 நிமிஷம் உங்கள் தரிசனத்தை குறித்து பார்த்துட்டு 1:15 தூங்க போங்க. அந்த தரிசனம் தொடாமல் நினைக்காம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிவு பரியந்தம் உங்களால் நிலை நிற்க முடியும், வெற்றியாளனை வாழ முடியும். அல்லேலூயா. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. 3வது காரியம் ஒரு நாளும் அதை தொடாமல் நினைக்காம பார்க்காம செய்யாமல் அந்த நாளை கடத்திடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு தரிசனம் அப்படின்ற ஒரு காரியம் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சில காரியங்கள் இருக்குது. மாலை நேர ஆராதனையை தொடர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் பிரயோஜனமாக இருந்தது? இன்றைக்கி நம்ம முடிவு எடுப்போம், இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போம். வரக்கூடிய புது ஆண்டில் நான் இதெல்லாம் என் தொழிலுக்காக நான் எடுக்க போகிற திட்டங்கள், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எடுக்கிற திட்டங்கள், என் குடும்பத்திற்காக நான் எடுக்கக்கூடிய திட்டங்கள், இதெல்லாம் என்னுடைய தரிசனங்கள், இதெல்லாம் 2026 நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள். 2025 தோற்று போன காரியத்தை கூட எடுங்க. 2026 கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. முதலாவது தரிசனத்தை எழுதி வைப்போம். அல்லேலூயா. 2வது காரியம், 3வது காரியம் தலைப்பு மட்டும் சொல்கிறேன். 2வது காரியம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். சாயந்தரம் அதை குறித்து பார்ப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். 3வது காரியம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை நம் மாலை நேர ஆராதனையில் பார்ப்போம். நாம் தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் மேலே நீ கிருபை வைத்ததுக்காக நன்றி. எங்களை நீ நேசிக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. எங்களை நீ நடத்தி வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனையில் கர்த்தர் எங்களோட அசைவாடு நீர், ஆராதனை நேரத்தில் எங்களோட பேசினீர் இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வழிகள் அதிசயமானவைகள். நீர் எங்கள் ஆலோசனை கர்த்தர், எங்களை கைவிடாத தகப்பன். ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தாதவர் இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு ஆவியானவரே எங்களுக்கு பலன் தாங்க. கர்த்தாவே, இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை திட்டமிட்டு கைவிட்டு இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அதை திரும்பவும் எழும்பி கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள் தான், ஆனாலும் பலன் தருகிற ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர் இயேசப்பா. பலவீனன் பலவான் என்று சொல்வான்ற வார்த்தையின்படி எங்களை பலவானாய் மாற்றுகிறவர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையினால் பேசியதற்காக நன்றி ராஜா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொரையும் ஆசீர்வதிக்கிறேன். மாலை நடக்கிற ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் அன்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் சதா நாட்களிலிருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you all. Praise the Lord.